என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்போ ஒரு மனிதன் ஒரு வயசுக்கு வந்த பின்னாடி திருமணம் செய்து கொள்றான், அவனுக்கு ஒரு மனைவின்னு சொல்லி தேவைப்படுது. ஆனா நம்ம ஆன்மீக கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியம் சன்னியாசம்ன்றது நிறைய இருக்குது. அந்த வழியில போனா ஆன்மீகத்தை அடையறதுக்கு ஈஸியா, இல்ல திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து போறவங்களுக்கு ஆன்மீக பாதை அடையிறது ஈஸியா? இல்லை, அது எல்லாமே பார்த்தா ரெண்டு இதுதான். இப்போ ஒரு மனைவின்னு கட்டிக்கிட்டீங்கன்னா டெய்லி மனைவிட்டு உறவு கொண்டாமல் தான் தப்பு. அது 15 நாளைக்கு ஒரு நாள் சொன்னாங்களே, அதுதான் சொல்லுவார். டெய்லி 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2, 4 சொல்லிட்டார் வரல. அதை கடைபிடிச்சா யார் வேணாலும் செய்யலாம் சார். நீங்கள் மனைவி கட்டிக்கிட்டு மாதத்தில் 2 நாள் உறவு வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலாம், மாதம் 2 நாள் தானே வெளியே போயிடும். இப்போ நான் பிரம்மச்சாரி இருக்கிறதுனால அவங்க அது வீட்டு வெளியே போகிறது இல்லை. அப்போ அதுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறது தப்பு இல்லையே. ஆனால் அது அளவுக்கு மீறி அமிர்தம் விஷம்னாங்க. அந்த மாதிரி இது ஐயா சொன்னார், அப்பப்போ சொல்லுவார். சும்மா வந்த மாட்டை நிழல இருக்க ஓட்டாரு, சும்மா ஒருத்த மாடு கொடுத்துருவான், ராத்திரிலாம் நிழல் வச்சு ஓட்டுறது. அந்த மாதிரி என் பாட்டு டெய்லி படுத்துட்டே இருந்தால் உடம்புக்கு சத்தியமாக வீண பாடம். அப்போ எங்கே யோகத்துக்கு வர முடியும்? இல்லை எது பக்தியாகட்டும் யோகமாகட்டும் எந்த வழியும் முன்னேற முடியாது. ஆனால் இதை நீங்கள் அதை கட்டுப்படுத்தி ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை வேணாம் 3 மாதத்துக்கு ஒரு நாள் தள்ளி போடும்போது உங்களுக்கு அது கட்டுப்படும். அப்போ இறைவனை அடையலாம். அது பாதையும் இறைவனை வழி அமைச்சு கொடுப்போம். அது நம்ம எல்லாம் வேறு ரோடெல்லாம் தொழிச்சு விட்ட மாதிரி தொழிச்சு விட்டா என்ன பண்ணுறது? எல்லாமே நம்ம கையில் தான் நம்ம இருக்குது. அப்போ பிரம்மச்சாரின்ற கலாச்சாரம் வேணான்றீங்களா? பிரம்மச்சாரி அது அவங்க தலையெழுத்து. நீங்கள் அந்த பாதையில் உங்கள் தலையெழுத்து பிறகு தான் அதுதான் நடக்கும். நீங்கள் பிரம்மச்சாரினா வாழணும்னு நினைச்சாலும் முடியாது, இல்லை நான் கொண்டாடிக்கிட்டா வாழணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்படி நினைக்கணும், அப்படி நடக்கும், அப்படி நினைக்கணும், இப்படி நடக்கும். அது அவங்க தலையெழுத்து ஊழல் என்னன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் நடக்கும். இது நாம் முயற்சி பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம இப்படி தான் நடந்து நம்மளால என்ன உத்தரவாதம் தர முடியும்? பண்ண முடியாது. அப்போ அது விதி பிரகாரம் நடக்குது. அவன் கல்யாணம் தான் சொன்னேன், கல்யாணம் பொண்ணே கிடைக்கலப்பா, நான் பிரம்மச்சமாக வாழ்றேன்னு சொல்லிட்டுவோம். பொண்ணா கிடைக்கும், இவன் மோசமாக வாழ்றான். எல்லாம் பூமி தான் சாமி சொல்லுது. எல்லாரும் பூமியில் வர மனுஷன் போகிற பட்டம் தானே எல்லாம். அதனால் இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறத எதுவுமே நம்ம அதாவது விதி தான் வேலை செய்யுது. இதில் மதியை கொண்டு நம்ம ஜெயிக்கிறோம், கொஞ்சம் தள்ளி போகிறோம், அவ்வளோதான். ஒரே மற்ற எல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. இன்றைக்கி நான் நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது, நாளைக்கு 10 ரூபா சம்பாதிப்பேன், இல்லை அடுத்த வாரத்துக்கு சம்பாதிப்பேன். ஆனால் மதிய கொண்டு எப்படி சம்பாதிக்கணும் யோசிக்கிறேன்ல, அதே மாதிரி யோசிச்சு தான் எல்லாத்தையும் தள்ளி போகிறோம். ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி தான், நாம் ஜெயிக்கவே முடியாது. சாமி, இப்போ ஊழ்வினைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஊழ்வினை ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா, இப்போ நான் கோடீஸ்வரனா வாழணும், என்னோட முன் ஜென்மத்தில் நான் செஞ்ச நல்ல வினைக்கு நான் இந்த ஜென்மத்தில் கோடீஸ்வரனாவும் செழிப்பாக வாழணுன்றதுக்காக இந்த ஜென்மத்தில் நான் எதுவுமே செய்யலனா கூட அந்த ஊழ்வினை வேலை செஞ்சு நான் கோடீஸ்வரனா வாழ்ந்துட முடியுமா? சரி, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உதப்பட்டு செஞ்சு சொத்து வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்கள் பையன் என்ன சம்பாதிச்சான்? ஒன்றும் பண்ணல. இப்போ நான் கோடீஸ்வரன் வாங்கி தானப்பா. ஆமாம். அப்போ அது ஊழ்விடுறேன். ஓ, இப்போ உதாரணம் உங்ககிட்டே வச்சிங்க, நீங்க அடி உதப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே பண்ண இங்கே பண்ணி சொத்து வாங்கி சேர்த்து வச்சிட்டீங்க. ஆனால் உன் பையன் வந்தோன்னு அனுபவிக்கிறான். அப்போ அவன் செஞ்சு ஊழ்விடுறேன், அதான் தலையெழுத்து, அவன் செஞ்ச கர்மா. அது அவன் சுகமாக அனுபவிப்பான். ஆனால் சொத்து உங்களுக்கு கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற ஊழ்வினையில இல்ல. நான் சொல்றது என்னன்னா, நான் சும்மாவே இருந்தா கூட எனக்கு வந்துருமா? அது சும்மா தான் வராது. நீங்க கஷ்டப்பட்டு உதப்பட்டு வாங்கணும்னு விதி தான் வாங்கிடுவீங்க. அதுதான் வாங்கணுன்றது. நீ இந்த வயசுல இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. அது நடக்குது. நீ சும்மா கூட தட்டி எடுத்து போயிடுவான். அதுக்கு ஐயா கூட ஒரு இது சொன்னார். மெட்ராஸ்ல ஒருத்த மாடு பேசியிருந்தான். ஒரு கரமான இடம், மாடு பேசிக்கிறான். அங்கே ஒருத்த வந்த வேணாம், எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் வேணும். அவன் 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சான். அதை அவனுக்கு வித்துட்டு பணம் வந்துச்சு, வாங்கி வச்சுக்கிறான் கம்மு. உடனே இவன் நீ நல்ல ரேட்டுக்கு வித்துட்டேன்னு சொல்லி பக்கத்து நிலக்காரன் வித்துட்டா அவனுக்கு இவன் ரேட் பேசி ஒரு புரோக்கர் கமிச்சு வாங்கி இவன் வித்து கொடுத்துட்டான். இவனுக்கு பணமும் வந்துச்சு, புரோக்கர் வந்துச்சு. இன்னும் பக்கத்து நிலம் அப்படியே ஒன்னோட வித்தோடனே இவனுக்கு நிறைய அமௌண்ட் வந்துருச்சு. உடனே அவனை இந்த மற்ற கமிஷன் காசெல்லாம் கொடுத்துட்டு அவனை தான் வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ பெரிய பணக்காரன். எப்படி அவன் ஆச்சு? வழிபோக்குன்னா வந்தான், ஒருத்தன் கேட்டான், அந்த வீடு இப்படி எல்லாம் ஆகணும்னுச்சு. இவன் முதலே போடாத சொத்து வச்சு பணத்துக்கு பணம் வந்துச்சு. அப்போ அவன் செஞ்ச அதே போலதான். நீங்க சும்மாவே தான் நீ இப்படி ஆகணும்னு ஆயுதம் வேணும். நான் எக்கச்சக்க கோடி கூட பணம் வச்சுக்கிறேன், கோடி கூட சொத்து வச்சுக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், தலைகள் நான் எப்படியா மாற்றி போட ஒன்று சோத்துக்கு வழியாக கூட மாறிப்பேன். வச்சுக்கிறேன், ஒன்று நாள் போயிடுவோம், ஒன்று நாள் பணக்காரன் இருக்கும். இது அவங்க செஞ்ச ஊழலான தலையெழுத்து தான். இது விதி. நாம என்ன செஞ்சோமோ அது வரப்போகுது. ஆமா.
நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வந்து சேரும். சேர்ந்து சேரும். அதான் ஆனா நன்மையும் தீமையும் ரெண்டு இல்லாத போனதான் முக்தியா? முக்தி. அது ரெண்டு இருக்கக்கூடாதா? பழைய ஆனா எதனா ஒண்ணு வந்து சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். நன்மையோ தீமையோ எதனா கல்ச்சரம் இல்ல. இப்போ உங்களுக்கு பாவம் புண்ணி எங்க சேர்ந்தா விந்துல சேர்த்துன்னு ஐயா சொல்லியிருப்பாரு. நீ போய் உட்காந்து யோகத்தை உட்காந்து பயிற்சி பண்ண அந்த விந்து காலி ஆகுது இல்ல, சேர்த்து வச்சா சேரும். நம்ம தான் எல்லாம் யூஸ் பண்ண எல்லா கல்ச்சருமே அந்த பாவம் சேர்த்து புண்ணியும் சேர்க்கல. ஏற்கனவே செஞ்சதெல்லாம் பணம் தான், அது இது பணமாவோ பொருளாவோ உடல் உழைப்பாவோ கொடுத்து நம்ம புண்ணியத்தை சேர்த்தும் போது அந்த பாவம் கழிவு தான் போகுது. அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் யோகத்தில் போனால் கல்ச்சர் இல்லை, அப்புறமே செய்யக்கூடாது. செஞ்சா சேர்ந்துக்கும் இல்லை. அதுதான் சொல்ல மூலமா குளத்துல முளைச்சிருந்த கோரையை தினமும் எழுந்து காலையில் 4 கட்ட அறுதுவாங்க. அந்த மூலமா குளத்துல கோரை முளைச்சினே இருக்குது. நீ டெய்லி யோகா பயிற்சி செஞ்சு அத்தனையே இருந்துச்சுன்னா காலியாகும். நீ 4 நாள் விட்டுட்டா முளைச்சிக்குது. அதனால டெய்லி செய்யணும், செஞ்சா அது கழியும். சரி சாமி, இப்போ குருன்றவங்க யாரு, அவங்களோட வேலை என்ன? குருன்றது ஒரு வழிபோக்கு. பாரு ரோடு பிடிக்கிட்டு இந்த ஊருக்கு போனால் வழிக்கு போகலான்னு வழி சொல்கிறாங்க. அதுதான் வழி. அதே தான் குரு என்ன பண்ணுறாரு, நீ இப்படிலாம் போனீங்கன்னா கடவுள் அடையலாம், இப்படிலாம் பண்ணால் போதும் ஒரு வழி காட்டுறாரு. அவரால் போய் காட்டலாம் முடியாது, வழி சொல்லுவார். அந்த பதில் நீ தான் போகணும். இப்போ உண்மை குரு எது பொய் குரு எதுன்னு தெரியலையே, நான் யார் வழியில் போகிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து சமயம் அவங்கவுங்களுக்கு ஊர் வேணா கருணை வேணான்றது அந்த மாதிரி. நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் இப்படி லாஸ் படணும்னு இல்லைன்னா லாஸ் தான் படுவீங்க. ஒருத்தரால் முன்னு போறீங்கன்னா வருவீங்க. அது நாம் செஞ்ச கர்மா தான். அது ஒரு குரு அமையதும் ஒரு சிஷியம் அமையதும் எல்லாம் அதுதான் சமயம். நாம் ஒரு சத்தியத்தில் நின்று பண்ணால் நமக்கு ஒரு குரு நல்ல குரு அமைவார். நாம் அயோக்கியம் பண்ணாக்க நமக்கு அயோக்கிய குரு கிடைப்பாரு. அது அவங்க செய்யறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும். நான் இப்படி எல்லாம் முள்ள வச்சு பண்ணுவேன், திருட்டுத்தனம் பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணா அதுக்கு தகுந்த குரு வருவோம். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வேணும் இல்லை. நாம் யாரும் ஏமாற்றி பார்த்து சேர்த்து வச்சிருக்கோம். அதை நம்ம ஒரு வழி வர ஏமாத்தாலும் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம எல்லாமே நம்ம செயல்தான் சார். பொய்குரு மெய்குருன்றது அவங்கவுங்க செயலுக்கு தகுந்ததான் அமையும். நாம் எவ்வளோ சத்திட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குருவும், எவ்வளோ பொய்க்கு தகுமோ அதுக்கு தகுந்த பொய்குரும் அமையும் தானாவே. இதெல்லாம் மாற்ற முடியாது, தானாவே அமையட்டும். சரி சாமி, இப்போ இந்த இந்திய கலாச்சாரத்தில் இப்போ இந்திய கலாச்சாரத்தில் நம்ம ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுறோம், இதெல்லாம் முறைன்னு சொல்கிறோம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அவங்களாம் அப்போல்லாம் அந்த அத்தனை நாடுகள் அத்தனை கோடி மக்களும் 800-900 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றாங்க. நம்ம இந்தியாவில் தான் 130 கோடி 140 கோடி இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 700 கோடி மக்களுக்கும் நம்மளோட கலாச்சாரமோ நம்மளோட ஆன்மீக அறிவோ தெரியாது. இந்த இந்திய நாட்டில் கிடைக்கிற நீங்கள் சொல்கிற தியானமோ நீங்கள் செய்கிற பயிற்சியோ எதுவுமே அந்த நாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் பாவம் பண்ணவங்களா, இந்த நாட்டில் இருக்கிறவங்க இந்த பாதையில் இருக்கிறவங்க மட்டும்தான் புண்ணியம் பண்ணவங்களா? இல்லை சாமி, இதை ஒரு விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படி வருதுன்றாங்க. இப்போ இந்த மேல்நாட்டு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. மேல்நாட்டு கலாச்சாரம் யோசிச்சு பாருங்க. அங்கே ஆர்கோட ட்ரெஸ்ஸு யார் யாருக்கும் சேரலாம், எப்படி வேணாலும் பண்ணலான்ற மாதிரி இது நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குது நிறைய. அது ஆசைப்படுறாங்க, போய் பிறக்கிறாங்க, வளர்றாங்க. ஆனால் இப்போ இதே திருவண்ணாமலை எடுத்துக்க ராமநாதபுரம்லாம் போய் பார்த்தா விளங்காரனாங்க போனது இங்கிருந்து இருந்திருப்பான். அது மேலே ஆசைப்பட்டு அங்கே போயிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் அதை பிடிக்கிட்டு இங்கே வரான். இது ஆக மொத்தம் எல்லாமே லிங்கில் தான் இருக்குது. எந்த மாநிலம் எந்த மாடாக இருந்தாலும் இங்கே இழுத்துட்டு தான் வரும். அது நீங்க சொல்ற மாதிரி மாறி போறதுல வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி கம்மியா இருக்குது. மெஜாரிட்டி அதுக்கு இதுல நம்ம புத்தி அடி நிறைய போயிட்டே இருக்கிறானே. இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கினா இயேசு ஒரு ஆள் தான் ஞானி. இப்போ முஸ்லீம் எடுத்துன்னா அந்த நபிகள் நாயகன் ஒரு ஆள் தான் ஞானி. இப்போ நபிகள் ஐயா சொல்றாரு, நபிகள் நாங்கள் முஸ்லீம் மதம் தோண்டி ஒரு 1500 வருஷம் பக்கம் ஆகும். ஒரே ஒரு ஞானி தான் வந்துக்கிறாரு, இன்னும் ஒரு ஞானி அணையில. அதே மாதிரி கிறிஸ்டின் எடுத்துக்கினா 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள் இயேசு ஒருத்தர் தான் வந்துருக்காரு, வேற யாரும் வரல. ஆனா நம்ம அப்பப்போ வந்துட்டே இருக்கிறாங்களே. இப்ப நமக்கு எடுத்து ஞானி போயிட்டாரு, இப்ப வல்லாறு எடுத்துக்க ஞானி தான், இப்ப பட்டினத்தார் எடுத்துக்க இப்படி நிறைய எக்கச்சமா வந்துட்டே இருக்கிறாங்கல்ல. இப்ப இதுல குறையுது, அவங்கள சேருது. அதனால நம்ம உச்சியாட்டி நிறைய போயிடுறாங்க, அப்ப குறையதான் செய்யும். சரி சாமி, இப்போ நீங்கள் வள்ளலாரோட ஐயாவை சேர்த்து பேசுனதுனால ஒரு கேள்வி. வள்ளலார் உடலை
தனித்தனியாக காற்றுல கரைச்சி பிரிச்சுட்டாரு. ஆமாம். பட்டினத்தார் வந்து இந்த கரும்பு குணக்கரும்பு இனிக்குமா, ஆமாம், அந்த மாதிரி ஏதோ சுற்றி அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக நடந்து 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 அவர் கடைசியாக அவர் வயதாகி மூத்தி ஆகி தான் அவர் வந்து அங்கே மறைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயாவுக்கு அந்த மாதிரி மரணம் ஏற்படல. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் இது பண்ணாங்க. எப்படி நீங்கள் இவருங்களையும் அவங்களையும் ஒப்பிட்டு? அதாவது வந்து மகான் தான் ரெண்டு விதம் இருக்குது. ஒருத்தர் வந்து தன் உடலை மறைச்சிக்குவாங்க, ஒருத்தர் வந்து உடலை விட்டுருவாங்க. ஆனால் தன்மை ஒன்று தானே. அந்த இப்போ வந்து ஆன்மான்றது ஒரு லெவலில் போய் அமையுது இல்லையா? இப்போ அவர் வந்து உடலை கூட விடக்கூடாதுன்னு தூக்கி போயிட்டாரு, வரலாறு. அதே மாதிரி பட்டினத்தாருன்னா அவர் லிங்கமாக மாட்டார், உடம்பு அப்படியே லிங்கமாக மாற்றி உட்காந்துச்சு. திருவெட்டியூரில் இருக்கு அவர் லிங்கம்னு சொல்லி. இப்போ நம்ம ஊர் என்ன சமாதியாக உட்காந்துக்கிட்டாரு, ஒருத்தால உட்காந்துக்கிறாரு, அவர் தானே அது. இப்போ ரமணர் எடுத்துக்க, அவர் ஒரு மகான் தான், அவர் உடலை விட்டுட்டு தான் போயிட்டாரு. அது அவங்கவுங்க செய்யறதுக்கு தகுந்த மாதிரி தான் சொன்னார். எல்லாமே அதுவும் வந்து காரணமான ஊர்வன மாதிரி தான் எல்லாம். இவங்க உடலை தூக்கிட்டு போகணுன்றவங்க அது அந்த அளவு இப்போ இந்த கலியுகத்தில் வந்து அமையது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ யாருமே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வல்லார் பண்ணாரு, அதுக்கு பின்ன யாரும் பண்ணலை. மற்றவெல்லாம் வந்து உடலை விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். போய் எல்லாம் ஆனால் போய் சேர்ந்து ஆன்மா ஒரு இடம் தான் போய் சேருது. ஆமாம். இப்போ அவங்கள வந்து நல்ல ஒரு தவ வலிமையில் நல்ல ஒரு சக்தியாக இருக்கிறாங்கன்றத நம்ம எப்படி சாதாரண மனிதன் தெரிஞ்சுக்கிறது சாமி? அது வந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி. இல்லை, இப்போ நான் வந்து அவர் கூட இருந்து அவர் மாதிரி அவங்க நல்ல ஞானி வந்து வெளியே காட்ட மாட்டானா நான் எப்படி ஞானி ஆகுறது? ஞானி ஆகும் உங்கள் ஊரில் இருந்தால் தானே அது அமையும். அதுக்கு தான் சொன்னேன், நான் எவ்வளோ சக்தியில் இருக்கணும் 20 குரு வந்து அமைவார். நான் எவ்வளோ மோசமான எழுத்தாவது குரு தான் வந்து அமைவார். இப்போ ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் ஒருத்தர் தானே கிடைச்சாரு. இப்போ ராமனருக்கு பால் பின்ன ஒரு ஆள் தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆள் அமைவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் அமைவாங்களோ இல்லையோ, மற்ற எல்லாத்துக்கும் எல்லாமே அமைஞ்சாரு சார். கோடியில் ஒருத்தர் தானே இந்த யோகத்தில் வரனாவே கோடியில் ஒரு ஆளுன்ட்டாங்க. எல்லாரும் எப்படி வர முடியும்? இப்போ எல்லாரும் இந்த ஊர் எடுத்து இந்த ஊரில் எல்லாரும் பணக்காரனா தான். இப்போ யார் வேலை செய்யறதுக்காரு, பிச்சைக்காரர் யாரு? ஒரு ஆள் தான். அந்த மாதிரி எல்லாருக்கும் அதே தகுதி தான். சரி, ஆத்மானம் அவர் புரிஞ்சுக்கல. என்ன சாமி புரியல? அதுக்காக இல்லை, அப்பதான் தெளிவா தெரியும். சீனியருக்குன்னு இவ்வளோ பெரிய இலை போட்டிருக்காங்க.